ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த சீரீஸில் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே. ஸோ கன்னியாகுமரியில் உள்ள முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இந்த சீரீஸில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறையை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மக்களே. வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால 2 பார்ட்டாக வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ அதை பார்க்காதீங்க, மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காந்தி மெமோரியல் ஹாலை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மக்களே. வாங்க என்னோட சேர்ந்து காந்தி மெமோரியல் ஹாலை வந்து எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காந்தி நினைவு மண்டபத்தோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறோம் மக்களே. இது இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில், இல்லைனா நீங்கள் நேராக வந்து பீச்சுக்கு, கன்னியாகுமரி பீச்சுக்கு போகிற வழியில் இது வந்து அமைஞ்சிருக்கு மக்களே. இந்த நினைவு மண்டபம் வந்து நம்மளுடைய மகாத்மா காந்தியோட நினைவாக வந்து கன்னியாகுமரியில் கட்டியிருக்காங்க மக்களே. இது வந்து 1956 கட்டியிருக்காங்க. இதோட மொத்த உயரம்னு பார்த்தீங்கன்னா 79 அடி. இது வந்து காந்தியோடைய வயதை குறிப்பிடும் விதமாக 79 அடியில் கட்டியிருக்காங்க மக்களே. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கிடையாது. ஸோ இந்த நினைவு மண்டபத்தை வந்து விசிட் பண்ணும்போது செருப்பு போட்டு உள்ளே போகக்கூடாது மக்களே. ஸோ அதுக்காக செருப்பை வந்து வாசலே நம்ம கலட்டிட்டு போகணும். அதுக்காக வந்து அதை பாதுகாக்கிறதுக்காக 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வந்து 1 ரூபா 2 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கூடி இருக்குது மக்களே. ஸோ இந்த நினைவு மண்டபம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மாலை 7 மணி வரைக்கும் வந்து மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்படுது மக்களே. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களுடைய பிறந்த தேதி, அதாவது அவரோட லைஃப்பில் நடந்த முக்கியமான எல்லா மைல்ஸ்டோன்ஸையும் வந்து அந்தந்த வருஷம் அந்தந்த காலகட்டங்களில் அவர் என்ன செஞ்சாருங்கிறத டீட்டெயில்டாக தமிழ்லையும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க மக்களே. ஸோ நம்ம காந்திஜியோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஸோ அவர் வந்து குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் அக்டோபர் 2, 1869 பிறந்திருக்கார் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலாண்டில் போய் லாயராக வந்து பட்டம் பெற்றிருக்கிறாரு. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் வழக்கறிஞராக தொழில் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியா திரும்பி ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஏகப்பட்ட போராட்டங்களை பண்ணியிருக்கிறார் மக்களே. அதில் ஒரு சில முக்கியமான போராட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்தை நீக்கிறதுக்காக இந்திய சத்தியாகிரக இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார் மக்களே. அந்நிய துணிகளை புறக்கணிக்கிறதுக்காக 2 வருஷம் சிறை பெற்றிருக்கிறாரு. அப்புறம் உப்புக்கு விதிக்கப்பட்ட வரியை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியிருக்கிறாரு. வெள்ளையனே வெளியேறு என வந்து அமைதி போராட்டத்தையும் நம்ம நாட்டில் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக நிறைய போராட்டங்களை அவர் பண்ணியிருக்கிறார் மக்களே. 1948 ஜனவரி 30 ஒரு பிரேயருக்கு போகும்போது காந்தியடிகள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறார் மக்களே. அவருடைய அஸ்தி கடலில் கரைக்கப்படுறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் இந்த இடத்துல தான் வந்து வைக்கப்பட்டிருக்குது மக்களே. ஸோ நாங்கள் வந்து காந்தி நினைவு மண்டபத்தை வந்து விசிட் பண்ண போது அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து இந்த மண்டபத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது வந்து அவருடைய ஓன் வாய்ஸ்லேயே நீங்கள் கேட்கலாம். இது வந்து மகாத்மா காந்தி நினைவு மண்டபம். அவர் இறந்ததுக்கு பின்னாடி சமாதி வந்து டில்லி ராஜகாட்டில் வச்சுருக்காங்க. எரிச்ச சாம்பல் அஸ்தியை முதல்ல நதிகளில் கரைச்சிருக்காங்க. கங்கா, யமுனா, அலகாபாத் நதிகளில் கொஞ்சம் சாம்பலை டெல்லியில் இருந்து 14 தினங்கள் கழித்து 12/2/1948 மாலை 5 மணிக்கு இதில் கொண்டு வந்து பூஜை பண்ணி கடலில் வந்து கரைச்சிருக்காங்க. நம்ம கன்னியாகுமரி வந்து இந்தியாவுடைய தென்கோடி முனை. இங்கு வந்து 3 கடல் ஒன்று சேருது. வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல். 3 கடல் ஒன்று சேரத்தில் அவருடைய அஸ்தி சாம்பலை கரைச்சதுனால இங்கே இவ்வளோ பெரிய நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க ஐயா. மேலே ஒரு சின்ன தூரம் தெரியுது பாருங்கள். இது எப்போவுமே திறந்து தான் இருக்கும். மேலே கண்ணாடி அடைப்பு கிடையாது. எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் உள்ளாடி தண்ணி வராது. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் அக்டோபர் மாதம் 2 அன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மத்தியானம் 12 முதல் 12:20 அந்த 20 நிமிஷம் துவார்த்தொழியாக சூரிய வெளிச்சம் நேரடியாக அந்த இடத்துல வரும். அதுக்கு முன்னாடி பின்னாடி அந்த வெளிச்சம் உள்ள வராது. இது மேஜிக் கிடையாது, மேத்தமெட்டிக்ஸ். இந்த சூரிய நகர்வை வச்சு அந்த வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. இந்த மண்டபத்தை பார்த்திங்கன்னா 3 அமைப்பில் இருக்குது. உள்ளமைப்பு பார்க்க உங்களுக்கு பள்ளிவாசல் அமைப்பு, மத்தியில் பார்த்திங்கன்னா இந்து கோயில் அமைப்பு, வெளியில் என்ட்ரன்ஸை பார்க்க கிறிஸ்தவ கோயில் அமைப்பு. எல்லா மதமும் சம்மதம். உயரம் வந்து 79 அடி உயரம். அவர் இறக்கும்போது வயசு 79, வயசு 79, உயரம் 79. 1954 ஆச்சாரியா கிருபலானி காங்கிரஸ் பிரசிடெண்ட் இந்த மண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டி, PS ராவ் கேரளா கவர்னர்
1956 இந்த மண்டபத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மண்டபத்தை கட்டி 68 வருஷம் ஆகுது. இது இந்த மண்டபத்துடைய சிறப்பு. இங்கே இந்த துவாரத்தை நேராக பார்த்தா தெரியாது, மேலே அடைச்சிருக்கும். இதில் வந்து இப்படி சரிஞ்சு பாருங்கள், மேலே ஆகாயம் தெரியும். இப்படி சரிஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு பண்ணுறது தெரியும். ஸோ ரொம்ப அருமையாக வந்து நமக்கு வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ உங்களுக்கும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நினைவு மண்டபத்தில் உள்ள வாலில் எல்லாத்துலேயுமே வந்து காந்தியுடைய நினைவை போற்றும் வகையில் அவர் லைஃப்பில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோஸாக வந்து நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வர்ற ஃபியூ மினிட்ஸ் நம்ம அதை தான் மக்களே பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் மக்களே போர்பந்தரில் வந்து காந்தி வாழ்ந்த வீடு. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அக்டோபர் 2, 1869 காந்தி பிறந்திருக்காரு. இதுதான் ராஜ்கோட்டில் உள்ள காந்தியோடைய வீடு. ஸோ இதுதான் நம்ம காந்திஜி 7 வயசில், இது கொஞ்சம் வாலிப வயசில் மக்களே. இது வந்து காந்தியோடைய அம்மா அப்பா. இது வந்து காந்திஜியோட வாலிப வயசில் பகத்சிங் மாதிரி இருக்காரா.
ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காந்தி நினைவு மண்டபத்தோட செகண்ட் ஃப்ளோரில் வியூ பாயிண்டில் தான் இருக்கிறோம். ஸோ ஹோப் வந்து உங்களுக்கு வந்து காந்தியோட நினைவை போற்றக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 கடலும் சேர்கிற இடத்த வந்து நம்ம பார்க்க முடியும். முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம பார்க்கலாம் மக்களே. ஸோ இங்கேருந்து பாருங்கள் கடலோட அழகு வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்து பக்கத்துலேயே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். காந்தி நினைவு மண்டபத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கிற பூங்காவில் நம்ம பாரத மாதாவோடைய சிலையை வந்து அழகாக அமைச்சிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஹலோ மக்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காந்தி மெமோரியல் ஹாலை வந்து நீங்களே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் SK from SK World Tamil. Bye bye.